नमः ओम विष्णुपताय प्रणाम कृष्णप्रेष्ठाय भूतले माताजी। प्रणाम प्रणाम माताजी। प्रणाम माताजी। नमः ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामिनिधि नमने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं विद्रेयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहवद सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पुङ्गुं लङ्घाये गिरिं यत्कृपात्तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय। इस डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रपाद की जय। हरे कृष्ण माता जी। हरे कृष्ण பாகவத பிரார்த்தனை படிங்க மாதாஜி. माताजी, நான் படிக்கட்டுங்களா? படிங்க மாதாஜி. हरे कृष्ण। श्रील प्रपात की जय। सर्वशास्त्राप्ति पीयूषा सर्व वेदैक सत्फला सर्व सिद्धांत रत्नाट्य सर्वलोकैक त्रिप्रदा सर्वभागवत प्राण श्री मद्भागवत प्रभु कलिदुवन्दोदित्यादित्य श्री कृष्ण परिवर्तित परमानंद पाडाय प्रेमाश्वासात् शरायते सर्वथा सर्वसेव्याय श्री कृष्णाय नमोस्तुते। मत्येक बंधो मत्संगिन मत्क्रोमन् महाबल मत्निष्ठार मध्य मद्भाग्य मदानंद नमो नमोस्तुते। असाधु साधु दयायिन अधिनोच्च सदाह कानामुन काशिन्मां प्रेम्णा கண்டையோ ஸ்புரா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தடிக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமை மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்களை. உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள். ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சியடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ணா. ஹரி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் அத்தியாயம் 8 ஸ்லோகம் 12. பாலோ அசீபதநாத்மானம் அந்நிய ஸ்திரீ கர்ப்ப சம்பிருதம் நூனம் வேத பவான் யஷ்ய துர்லபே அர்த்தே மனோரதः. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு. எனது அன்பு பாலகனே, நீ என் வயிற்றில் அல்லாது அடுத்தவளுக்கு பிறந்தவன் என்பதை இன்னும் உணரவில்லை. ஆகையினால் உனது முயற்சியானது தோல்விக்குரிய ஒன்றாகும் என்பதை நீ புரிந்து கொள். நீ ஒரு விருப்பத்தினை நிறைவேற்றிக் கொள்வதற்காக முயற்சிக்கின்றாய். அதனை நிறைவேற்றுவது மிகவும் கடினமாகும். இது நேற்று படிச்ச மாதிரி இருக்குங்க மத்தது. பொருளரை. சிறு குழந்தையான துருவ மகாராஜா இயற்கையிலேயே தன் தந்தையிடம் மிகுந்த பாசமுடையவராக இருந்தார். ஆனாலும் அவரது இரு அன்னையருக்கும் இடையில் இந்த வேறுபாட்டினை அவர் அறியவில்லை. இவ்வேறுபாடு ராணி சுருஷியினால் சுட்டிக்காட்டப்படுகிறது. அவர் குழந்தையாக இருக்கும் காரணத்தினால் இரு ராணிகளுக்கும் இடையுள்ள வேறுபாட்டினை அவர் புரிந்து கொள்ளவில்லை என்று வெளிப்படுத்துகிறார். இது ராணி சுருஷியின் கர்ப்பம் மிகுந்த மற்றொரு அறிக்கையாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ துருவ மகாராஜர்
எப்படி வனம் செல்லுகிறார் அப்படிங்கறத இந்த சாப்டர் சொல்லுது. அப்ப துருவ மகாராஜர் வந்து சுனிச்சியோட அந்த ராணியோட பையன். அப்போ இளையவள் வந்து சுருச்சி. சுருச்சி வந்து தன்னோட குழந்தைகிட்ட மட்டும் அன்பா இருக்கிறா. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சித்தி கொடுமை அப்படின்னு சிற்றன்னையின் கொடுமை அதிகமாக இருக்கும். அந்த கால ராஜாக்கள் ஒரு மனைவி மட்டும் இல்ல பல மனைவிகளை அவங்க வந்து திருமணம் செய்து கொள்ள அவங்களுக்கு வேதத்தினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜாக்கள் அந்த காலத்துல பெண் குழந்தைகள் அதிகமாகவும் ஆண்கள் குறைவாகவும் இருப்பாங்க. அதை பேலன்ஸ் பண்றதுக்காக ஒருத்தர் வந்து 2 மனைவி 4 மனைவி 10 மனைவி அப்படின்னு கூட கல்யாணம் பண்ணிப்பாங்க. இது நம்ம பண்டைய காலங்கள்ல அது போன யுகங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 1000 மனைவி அந்த ஏன்னா ஒவ்வொரு யுக காலத்திலும் ஆயுட்காலம் முதல்ல அதிகமா இருந்தது. சத்திய யுகத்துல ஆயுட்காலம், திரேதா யுகம், துவாபர யுகத்துல கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாச்சு. இப்ப வந்து 100 ஆண்டுகள். அந்த 100 ஆண்டுகள்லயும் பாத்தீங்கன்னா 80 ஆண்டுகள் அப்படிங்கிறது இங்க காமனா இருக்கு. 50 ஆண்டுகளை கடந்தாலே ஒரு போனஸ் மாதிரி நம்மளுக்கெல்லாம். ஏன்னா 50 ஆண்டுகள் நல்லா இருந்தாலே இப்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளவு நோய்கள், அவ்வளவு பலவீனம், மனம் மட்டுமல்ல உடலிலும் மனதிலும் எல்லாத்துலயுமே மக்கள் வந்து பிரேயானால் அல்பாயுசக சப்யகலா அஸ்மின் யுகே ஜனாக மந்தாக சுமந்த மதையும் அந்த பாக்கியகி உபத்திரதக உபத்திரங்கள் பாக்கியம் இல்லாதவர்களாகவும் அவங்க சண்டை பிரியர்களாகவும் அல்பாயுசு உடையவர்களாகவும் அதிர்ஷ்டமற்றவர்களாகவும் இதற்கு எல்லாத்துக்கும் மேல அதிர்ஷ்டமற்றவர்கள். அதிர்ஷ்டம் அப்படின்னா செல்வத்துல கிடையாது. நாம ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே வெளிப்புற பார்வைதான், நம்மளுக்கு சூட்சுமமான பார்வை கிடையாது. அதனாலதான் அதிர்ஷ்டமற்றவர்கள்னு சொல்லப்படுது. ஏன்னா வெளிப்புற இந்த ஜடக்கண்களால் பார்க்கக்கூடிய எல்லாமே மாயினால் மூடப்பட்டிருக்கு. அப்ப நாம என்ன நினைக்கிறோம், பெரிய செல்வந்தர்கள் தான் அதிர்ஷ்டமானவர்கள், அழகானவர்கள் தான் அதிர்ஷ்டமானவர்கள். கிடையவே கிடையாது. யாருக்கெல்லாம் ஆன்மீக புத்தி இருக்கோ, வித்யா அப்படின்னு சொல்றப்ப ஆன்மீக அறிவிருக்கிறதோ அவர்கள் தான் அதிர்ஷ்டசாலிகள். யாரெல்லாம் கிருஷ்ண உணர்வை எடுக்கிறார்களோ அவங்க தான் அதிர்ஷ்டசாலிகள். மற்றவர்கள் எல்லாம் துரதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா இங்க ஒரே ஒரு மங்களம் இந்த ஜட உலகத்துல என்ன அப்படின்னா, ஆன்மீக உலகம் மிகவும் மங்களகரமானது. அங்கிருந்து நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்கிறது என்னன்னா பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலை, புகழ், பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் தான் மங்களம். அதை தவிர அனைத்தும் அமங்கலம் அப்படின்னு சில பிரபுபாதர் அடிச்சு சொல்றாரு. அப்போ அந்த காலங்கள்ல இந்த பேலன்ஸ் பண்றதுக்காக ஆண் பெண் இவங்களுடைய எண்ணிக்கையை திருமணத்துக்கு ஒரு ஆணுக்கு வந்து 2 மனைவிகளோ இல்ல 3 மனைவிகளோ அந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இன்னைக்கு கலிகாலத்துல பாத்தீங்கன்னா பெண்களுடைய சதவீதம் குறைஞ்சிட்டு வருது. அப்ப இடைப்பட்ட காலத்துல பெண்கள் வந்து வரதட்சணை கொடுமையினால எருக்கம்பால் ஊத்தி குழந்தைகளை கொல்றது, அந்த மாதிரி சிசு கொலை கூட பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இதெல்லாம் வந்து காலம் காலமாக மாறுபட்டு கொண்டே வருகிறது. அப்ப ராஜாக்கள் ஏன் பல மனைவிகளை திருமணம் செய்ய அனுமதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பவர் இருந்தது, செல்வம் இருந்தது, மனைவிகளை பாதுகாக்கக்கூடிய தகுதி இருந்தது. ராஜாக்களுக்கு நல்ல ஒரு உடல் வலிமையும் இருந்தது, அதே போல அவங்களுக்கு செல்வமும் இருந்தது. பல பெண்களை அவங்க பாதுகாக்க முடியும் அப்படிங்கறதுனால அவங்க திருமணம் செஞ்சுட்டாங்க. ஆனா இந்த பெண்கள் வந்து பலவீனமானவர்கள், அதனால அவங்களுக்கிடையே நிறைய போட்டி இருக்கும். நம்ம இத பல இடங்கள்ல பாஸ்ட் டைம்ல பார்க்கலாம். விருத்ராட்சரன் முதல்ல வந்து அவர் வேற ஒரு ராஜாவா இருந்தார் இல்லையா, அப்ப கூட அவருக்கு பல மனைவிகள் இருந்தாங்க, லட்சக்கணக்கான மனைவிகள். இதெல்லாம் நம்ப முடியுமான்னு கேட்க கூடாது, ஏன்னா அது வேற யுகம். அப்போ எந்த ராஜா விருத்ராசுரனா மாறுவார் இல்லையா, அவர் முதல்ல என்ன பிறவி எடுத்தாரு, அவருக்கு வந்து ஹர்ஷத் சோகா அப்படிங்கிற மகன் கூட பிறப்பான். அப்ப அந்த முதல் மனைவிக்கு பிறந்ததுனால மற்ற மனைவியர்கள் எல்லாம் பொறாமப்பட்டு அந்த குழந்தைக்கு விஷம் கொடுத்துட்டாங்க. அப்போ இவர் வந்து ரொம்ப மனம் நொந்து அழுது மனைவி கூட அழுதுட்டு இருக்கும்போது தான் நாரதர் வந்து அங்கீர முனிவரோட சேர்ந்து அவருக்கு புத்திமதி சொல்லி மறுபடியும் வந்து அவர் ஒரு வான கந்தர்வரா மாறிடுவாரு. இது ஸ்டோரி போயிட்டே இருக்கும்.
இதெல்லாம் வந்து புராண கதைகள், உண்மையான கதைகள். அப்போ நாம இங்க வரலாம். சோ இந்த மாதிரி பல மனைவிகளை அரசர்கள் திருமணம் செஞ்சுக்குவாங்க. அப்ப அந்தணர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இல்லறம் அப்படிங்கிறது ஒரே ஒரு மனைவி தான். ஏன்னா ஒரு அந்தணர் வந்து எப்பொழுதும் பட்டன பாட்டன யஜன யாஜன தான பரிக்கிரம பரிக்கிரம அப்படின்னு அவர் படிக்கணும், வேதங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவரோட வேலை அதுதான். அப்ப இப்படி வணிகர்களும் சரி பல மனைவிகளை கல்யாணம் பண்ணி அந்த பர்த் இதை வந்து சமன் பண்ணினாங்க, நியூட்ரல் பண்ணாங்க. ஸோ அந்த பிறப்பு விகிதம் ஆண்கள் அதிகமாகவும் பெண்கள் குறைவாகவும் இருக்கும்போது இந்த காலம் வேற மாதிரி. ஆனா அந்த காலத்துல அப்படி சமன் பண்ணினாங்க. அடுத்தது 13வது ஸ்லோகம். அப்ப இங்க வந்து குழந்தைகளை அது வேறுபாடு பார்ப்பாங்க. ஏன்னா முதல் மனைவியோட பையன்தான் ஆட்சிக்கு வரணும். ஆனா இளையவள் கொஞ்சம் கொடூரமா இருக்கும்போது, கொஞ்சம் தன்னுடைய பொய் ஆணவத்தை காட்டும்போது, பெரியவன் வந்து நல்லவளா இருந்தா அவ அத அடங்கி போயிடுவா. அது மாதிரிதான் இங்க சுருச்சி வந்து சுனிச்சியை அடக்கி அவ பையன் வந்து ராஜாவோட மடியில உட்கார்றதும். அப்போ துருவன் போகும்போது, நீ எனக்கு தகுதி இல்ல, என் மகனா பிறந்திருந்தாதான் நீ மடியில உட்கார்ந்து இருக்க முடியும் அப்படின்னு அவளுடைய அதிகாரத்தை காட்டுறான், பவரை. ஸ்லோகம் 13. தபஷாராத்ய புருஷம் தஸ்யை வானுக்கிரகேண மே கர்ப்பேத்வம் சாதயாத்மானம் யதீச்சசி நிருபாஷணம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த ஷீலா பிரபுபாதருக்கு ஜெய். மன்னரின் அரியணை அடைய வேண்டும் என்று நீ விரும்பினால் நீ கடுமையான தவங்களை மேற்கொள்ள வேண்டும். முதலில் நீ முழுமுதல் கடவுளான நாராயணரை திருப்திப்படுத்த வேண்டும். அதன்பின் உனது பக்தினால் உன்மீது அவர் கருணை புரிந்தார் என்றால் நீ அடுத்த பிறவில் என் வயிற்றில் பிறப்பாய். பொருளுரை. துருவ மகாராஜிடம் மிகுந்த வெறுப்புடைய சுருசி அவர் தனது உடலை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மறைமுகமாக அவரை கேட்கிறாள். அவளை பொறுத்த மாட்டிலும் அவர் முதலில் இறக்க வேண்டும். பிறகு அவரது அடுத்த உடலை அவர் கர்ப்பப்பையில் இருந்து பெற வேண்டும். அதன் பிறகே துருவ மகாராஜா அவர் தந்தையின் அரியணைக்கு வாரிசாக முடியும் என்பதாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. சோ இங்க டைரக்டாவே சுருச்சி சொல்றா, அதாவது என்னோட வயிற்றுல பிறந்தாதான் நீ வந்து இந்த ராஜாவுக்கு வாரிசு. சோ ஆட்சி உரிமை உனக்கு கிடைக்கும். சோ இப்ப ஆட்சி உரிமைக்கு தான் வந்து அந்த ராணிகள்லாம் தங்களோட மகன்களை, இது நம்மளுக்கு ஸ்ரீராமரோட பட்டாபிஷேகத்திலேயே நாம பார்த்தோம். எப்படி பரதனை வந்து ராஜாவாக்கணும் அப்படின்னு சொல்லி கைகேயி என்ன பிளான் போட்டாங்க அப்படின்னு. ஸோ உயர்ந்த நிலையில இருக்கிற அவங்களுக்கே இப்படி மனசு மாறும்போது இவங்கெல்லாம் அவங்கள விட சாதாரணமானவர்கள். அடுத்தது ஸ்லோகம் 14. மைத்ரேய உவாச்ச மாது சபத்னியாஷ திருப்தி வித்தக ஸ்வருஷன் ருஷா தண்ட ஹதோ யதாஹீஹ ஹித்வா மிஷந்தம் பிதாம் சன்னவாசம் ஜகாமமாது பிரருதன் சகாசம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மைத்ரேயர் முனிவர் தொடர்ந்து கூறினார், எனது அன்பிற் சிறந்த விதுரனே, கம்பினால் தாக்குண்ட பாம்பு எத்தனை வேகமாக சீருமோ அதுபோல் தன் சிற்றனின் கடுஞ்சொற்களினால் தாக்கப்பட்ட துருவ மகாராஜா மிகுந்த வந்த சினத்தினால் பெருமூச்சு விட்டார். இத்தனை நடந்தும் தன் தந்தை ஒன்றுமே செய்யாது அமைதியாக இருந்ததைக் கண்டு அவர் அவ்விடம் விட்ட கன்று தன் அன்னையிடம் சென்றார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ அந்த இடத்தை விட்டு அகன்று தன் தந்தையிடம் சென்றார். அப்படின்னு தான் இதுல இருந்துச்சு மாதாஜி. அது வந்து நாம மீனிங் நம்மளுக்கு எப்படி அது படிக்கும் போதே தெரியும் மீனிங் எப்படி வரும் அப்படின்ட்டு அது பதில் படிக்கணும். ஓகேங்க. இப்ப மைத்ரேய முனிவர் சொல்றாரு விதுரர்கிட்ட, ஒரு பாம்பை அடிக்கும் போது அது எப்படி சீருமோ அது போல அந்த சுருச்சியோட சொற்களால தாக்குண்ட துருவ மகாராஜா ரொம்ப சினம் கொண்டு, ஏன் சினம் வருது, 5 வயது பாலகன், ரொம்ப சின்ன வயசுதான், ஆனா அவர் சத்திரியன். சத்திரியர்களுக்கு எப்போதுமே உடல் வலிமையும் சரி மன வலிமையும் சரி அதிகமா இருக்கும். சீக்கிரம் கோபம் வரும், ரஜோகுணம்.
சத்துவ குணத்திலயும் இருப்பாங்க. ஆனா சில சமயங்கள் எப்ப தான தர்மம் எல்லாம் வழங்கும் போது, அந்தணர்களை பாதுகாக்கும் போது, ஏன்னா அந்தணர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது சத்திரிய தர்மம். அப்ப வந்து அவங்க சத்துவ குணத்தில் இருப்பாங்க. தான தர்மம் எல்லாம் பண்ணும்போது. ஏன்னா மக்களிடம் பிரஜைகளிடம் என்ன பண்ணணும்? ஒரு ராஜா கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் அந்த ராஜா மக்களை பாதுகாப்பதற்காக ரஜோகுணத்திலும் செயல்பட வேண்டும். அவர் வாளும் எடுக்கணும். அது போல கருணையுடன் இன்னொரு பக்கம் கருணையுடனும் இருக்கணும். சோ 2மே அவங்களுக்கு பொருந்தும். அப்ப இந்த ராஜா ராஜா அப்படின்னாலே எப்பவுமே அவங்களுக்கு அந்த மன வலிமையும் சரி, உடல் வலிமையும் சரி அதிகமா இருக்கும். அப்ப இவருக்கு சட்டுன்னு கோபம் வருது. ஏன்னா இவர் ராஜா. ராஜாவோட வாரிசு துருவருக்கு. அப்போ இப்ப சித்தி அப்படி சொல்றாளே, சிற்றனை அப்படி சொல்றாளே, ஆனா அப்பா பேசாம பாத்துட்டு உட்காந்துருக்காரு. ஏன் இவர் பேச வேண்டியதானே? இதுவும் என் குழந்தைதான் அப்படின்னு மடியில உட்கார வைக்கலாமே. அப்ப இவருக்கு ரொம்ப கோபம் வருது. அதுதான் இங்க மைத்ரேயர் சொல்றாரு. அடுத்த ஸ்லோகம் 15. தனம்னி ஸ்வசந்தம் ஸ்புரீநாத ரோஷடம சுனீதிர் உத்சங்க உதூஹ்ய பாலம் நிசம்ய தத் பௌர முகான்னிதாந்தம் சாவிவ்யதே யத் கதிதம் சபத்னியா. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. படிக்கிறாங்களா? சரி, படிங்க மாதாஜி, படிங்க படிங்க. சரி. மொழிபெயர்ப்பு. இளைய பாலகனாகிய துருவ மகாராஜா தன் உதடுகள் நடுங்க கேவி கேவி அழுது கொண்டே தன் அன்னையிடம் சென்றார். அரசி சுனிதி தன் குழந்தையை அள்ளி எடுத்து என்ன நடந்தது என்று கேட்க, மாளிகையில் உள்ள அனைவரும் நடந்ததை அவளுக்கு எடுத்து கூறி சுருஷியின் கடுஞ்சொற்களை கூறினார். இதை கேள்வியுற்ற சுனிதி மிகவும் வருத்தமுற்றார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அப்போ துருவ மகாராஜா சின்ன குழந்தை, கோபம் வந்தாலும் அங்க ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா சிறு குழந்தை. ஆனா அவருக்குள்ள ஒரு அந்த ரஜோகுணம், எப்படி ஒரு அரசனானவன் சீற்றம் கொண்டு எழுவான் மற்றவர்களை அவமானப்படுத்தும் போது, அந்த குணம் அந்த குழந்தைக்கு இருக்கு. அப்ப கேவி அழுதுட்டே போறாங்க அம்மா கிட்ட. அப்ப சுனிதி வந்து தன் குழந்தைகிட்ட கேக்குறாங்க என்ன நடந்ததுன்னு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி ராஜா மடியில உட்கார்றக்கு அவரை விடல, சுருச்சி இப்படி பண்ணிட்டாங்கன்னு. அதனால அவங்க வந்து வருத்தம் உறுகிறார். ஏன்னா அவங்க ரொம்ப நல்ல ஒரு குணம், சத்துவ குணத்துல இருக்கிறதுனால அவங்க திருப்பி உடனே திட்டவோ இல்ல போய் உடனே சண்டை போடவோ செய்யல. ஏன்னா சில நல்ல குணமுடைய பெண்கள் வந்து உடனே அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சடனா ரியாக்ட் பண்றது அப்படிங்கிறது கோபத்திலையும் சரி, உச்சகட்டமான கோபத்திலையும் சரி, உச்சகட்டமான மகிழ்ச்சியிலும் சரி, நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு டெசிஷன் எடுக்க கூடாது. இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு. அடுத்தது ஸ்லோகம் 16. ஜோத்ஸ்ருஜ்ய தைரியம் விலலாபல் சோக தவாக்னினா தாவலதேவ பாலா வாக்கியம் சபத்னியா ஸ்மரதி சரோஜ ஸ்ரீயா திருஷா பாஸ்ப கலாம் உவாக. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. நடந்த நிகழ்ச்சியினை சுனிதியினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. காட்டுத்தீயில் எரிந்து போகும் காய்ந்த சருகுகளைப் போல் சோகத்தீயினால் சுனிதியும் சுடப்பட்டாள். தன் சக கிழத்தியின் வார்த்தைகளை நினைத்து செந்தாமரை மலரில் இருக்கும் பனித்துளிகளைப் போல் அவள் முகம் எனும் அழகான தாமரையில் கண்ணீர் முத்துக்கள் உருண்டோடின. அவள் கூறினாள், ஒருவரை ஒரு மனிதன் துயரமுறும் பொழுது காட்டுத்தீயினால் எரிக்கப்பட்ட சொருகளைப் போல் அவனும் துன்புறுகிறான். தாமரை மலர் போன்ற அவள் எழில் முகம் தன் சக கிழத்தியின் வார்த்தை என்னும் நெருப்பினால் வாடி போனது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ சுனிதி வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு குணமுடையவள் அப்படிங்கிறதுனால இப்போ சுருச்சி சொற்களால ரொம்ப தாக்கப்பட்டு அவ தன் மனம் நொந்து அவளால என்ன செய்ய முடியும்? தன்னுடைய கண்கள்ல கண்ணீர் வடிக்கிறான். சோ ஒரு மனிதன் துயரும் போது காட்டு தீயினால் எரிக்கப்பட்ட சருகளைப் போல அவனும் துன்புறுகிறான். சோ துயரம் அப்படிங்கிறது எல்லாரையும் வந்து வெளிப்புறமா இல்ல, மனதாலும் மற்றவர்கள் துயரப்படுத்தும் போது. ஏன்னா இங்க வார்த்தைகள் தான் கடும் சொற்களால தாக்கப்படும் போது ஒருவன் வந்து மானசீகமாக கொலை பண்ணுகிறான். கொலை அப்படின்னா கத்தி, அருவாள் அந்த மாதிரி ஆயுதங்களால் தாக்கி கொலை பண்றது கூட நம்மளுக்கு கவர்மெண்ட் தண்டனை தந்துரும்.
ஆனா உட்புறமாக அந்த மானசீக கொலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது, மிகுந்த தண்டனைக்குரியது. ஏன்னா அது மிகவும் பாவகரமானது. இப்ப கிடைக்காது அதுக்குரிய தண்டனை. ஆனா நம்ம உயிர் விட்டவுடன் நாம் நரகத்திற்கு செல்ல வேண்டி வரும். இல்ல இருக்கும் பொழுதே அந்த தண்டனையை அனுபவிக்கக்கூடிய கட்டாயம் நம்மளுக்கு வரும். ஏன்னா நாம செய்யறதுதான் நம்மளுக்கு பல மடங்கு நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். தீதும் நன்றும் பிறன் தரவாரா. அடுத்தது ஸ்லோகம் 17. தீர்க்கம் ஸ்வசந்தி விருஜினஸ்ய பாரம் அபஷ்யதி பாலகம் ஆக பாலா மாமங்கலம் தாத பரஷு மம் சதா புங்தே ஜனோ யத் பரது கதஸ்தத். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அத்துயர் மிகுந்த சூழ்நிலைக்கு மாற்று காண்பதறியாது அவளும் நெடுமூச்செறிந்தாள். வேறு வழியில்லாத நிலையில் அவள் தன் மைந்தனிடம் கூறினாள், எனதன்பு மகனை, பிறருக்கு கேடு வர வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே. கெடுவான் கேடு நினைப்பான் என்று முன்னோர் கூற்று. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. சோ வாயினால யார் எல்லாம் நம்ம பேசுறோமோ அப்போ நம்ம வெளிப்புறமாக ஒரு புண்ணை ஏற்படுத்திட்டா கூட அது வலிக்காது. ஆனா மனசால பிறருக்கு நாம எவ்வளவு வார்த்தைகளை கொட்டி அவங்களை கொடுமைப்படுத்துறோமோ இல்ல நோகடிக்கிறோமோ அந்த அளவு நம்மளுக்கு பாவம் சேர்ந்துட்டே இருக்கும். அதெல்லாம் சூட்சுமமானது. ஆனா ஸ்தூலமா வெளிப்புறமா நாம ஏதாவது அவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தினா கூட அது அவங்களுக்கு அவ்வளவு வலிக்காது. ஏன்னா அது காயம் ஆறணும்னா அவங்க மறந்துடுவாங்க. ஆனா மனதினால் ஒருவரை காயப்படுத்தினோம் என்றால் அது பல ஜென்மங்களுக்கு நம்மளுக்கு தொடர்ந்து வரும் அந்த பாவம். அப்ப இங்க கேடுவார் கேடு நினைப்பார். சோ யார் ஒருத்தர் கெடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கதான் அடுத்தவங்களுக்கு கேடு நினைப்பாங்க. நான் நல்லா இருக்கணும், சுயநலம் கூட இங்க பாருங்க நம்மளை நல்வழிப்படுத்தும். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அடுத்தவங்களுக்கு நல்லதுதான் செய்யணும். ஏன்னா நமக்குள்ள சாட்சியாக பரமாத்மா இருக்கிறார். நாம் செய்யும் செயல்கள் அனைத்திற்கும் சாட்சியாக நம்மளுக்கு யமதூதர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம சித்திரகுப்தன், யமனுக்கு அசிஸ்டன்ட் யாருன்னா சித்திரகுப்தன், நம்ம கணக்கு அக்கௌண்ட் எல்லாம் மெயின்டைன் பண்றவர். எந்த ஒரு கணக்கும் தவறாது. ஏன்னா நம்மளுக்கு சாட்சியா யார் இருக்கா அப்படின்னா பகவான் பரமாத்மா நம்மளுக்கு சாட்சியாக இருக்கிறார். அடுத்தது ஸ்லோகம் 18. சத்யம் சுருச்யாபிஹிதம் பாவன்மே யத் துர்பகாய உதரே ஹிருஹீத ஸ்தன்யேன விருத்தச்ச விலஞ்சதே த்யாம் பாரியேதி வாவோடும் இடஸ்பதிர்மாம். படிக்கிறாங்களா? படிக்கிறாங்க. சுனிதி கூறினாள், இன்னுயிர் சுருசி, இவ்வாறு பேசியதற்கெல்லாம் காரணம் உன் தந்தையாகிய மன்னர் என்னை தன் மனைவியாக ஏன் ஒரு வேலைக்காரியாக கூட கருதவில்லை என்பதே ஆகும். அவர் என்னை ஏற்றுக்கொள்ளவே கூசினார். ஆகையினால் ஒரு நல்வினையற்றவனை வயிற்றில் மகனாக பிறந்தது. அவள் மார்பில் பால் குடித்து வளர்கின்றாய் என்பது உண்மைதான் கண்ணே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப சுருச்சி இவ்வாறு பேசியதற்கெல்லாம் காரணம் தந்தையாகிய மன்னர் என்னை மனைவியாக ஏன் வேலைக்காரியாக கூட மதிப்பில்லை. ஒரு கணவன் மதிக்காத போது அங்க இருக்கிற வேலைக்காரி கூட இல்ல வேலைக்காரியா கூட என்னை கருதல அப்படின்னு நொந்துக்கிறாங்க. ஏன்னா கணவன் மதிக்காத போது பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற மற்றவர்களும் அவங்கள மதிக்க மாட்டாங்க. ஒரு குழந்தை கூட மதிக்காது. தான் பெற்ற குழந்தை கூட எப்படி ஒரு தாய் தந்தையர் வீட்டுல நடந்துக்கிறாங்களோ, இப்ப கணவன் மதிக்கல மனைவிய கணவன் மதிக்கல அப்படின்னா அந்த குழந்தை பார்த்துட்டே இருக்கும். சோ முதல் குரு யாரு அப்படின்னா தாய் தந்தை. இது ஜென்ரலா நாம பேசுறோம். இங்க இருக்கிற விஷயத்துல என்னன்னா அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க சுருச்சி. ஏன்னா அந்த மன்னர் மதிக்காதனால ராணியாகிய இவங்கதான் பட்டத்து ராணி. ஆனா அவங்க அப்படி மதிக்கல. ஏன்னா இளையவளுடைய அந்த மயக்கத்துல இருக்காரு. அடுத்தது ஸ்லோகம் 19. ஆதிஷ்ட தத்தாத விமசரஸ்துவம் உக்தம் சமாப்த்ராபியத் அவ்யவீகம் ஆராதயா தோஷஷ பாத பத்மம் யதீச்சசே தியாசனம் உத்தமோ யதா. ஹரே கிருஷ்ண மத்தாஜி. படிக்கிற மத்தாஜி. பிரணாம். மொழிபெயர். எனது அன்பு குழந்தாய், உனது தந்தையின் மற்றொரு மனைவியான சுருத்தி என்னதான் கடுமையாக பேசியிருந்த போதிலும் அத்தனையும் உண்மைதான் மகனே. ஆகையினால் நீயும் உத்தமனைப் போல் அவர் மடியில் அமர வேண்டும் என்று விரும்பினால் உன் சிற்றன்னை சுருச்சி கூறிய அறிவுரைகளை உடனே செயற்படுத்துவாயாக.
எவ்வித தாமதமுமின்றி முழுமுதற் கடவுளின் பத்ம பாதங்களை வணங்குவதில் முழு மூச்சுடன் ஈடுபடுவாயாக. பொருளுரை. அவர் தந்தையின் மற்றொரு மனைவி சுருச்சி கூறியவை எல்லாம் உண்மைதான். ஏனென்றால் முழுமுதற் கடவுளின் கருணையின்றி வாழ்வில் வெற்றி அடைவது என்பது கடினம். மனிதன் நினைக்கிறான், இறைவன் முடிக்கிறான். துருவ மகாராஜாவின் அன்னையான சுனுத்தி தன் சக கிழத்தி சுருச்சி கூறிய முழுமுதற் கடவுளை துருவன் வணங்க வேண்டும் என்பதனை அப்படியே ஏற்றுக்கொண்டார். மறைமுகமாக சுருச்சியின் கண்டனம் துருவ மகாராஜாவிற்கு வரமாக உதவியது. அதனால்தான் அவர் முழுமுதற் கடவுளை வழிபட்ட மிகச் சிறந்த பக்தராக மாறினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த துருவ மகாராஜாவோட ஸ்டோரியில இருந்து, பாஸ்ட் டைம்ல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கணும். அப்போ யார் ஒருவருக்கு துன்பம் வருகிறதோ வாழ்க்கையில, கண்டிப்பா அதெல்லாம் வந்து பகவானை நாம் சரணடையும் போது அந்த துன்பமும் ஒரு படிப்பினையாக நம்மளுக்கு ஒரு படியாக மேலே ஏறக்கூடிய படியாக மாறிவிடுகிறது. ஏன்னா இந்த உலகத்துல துன்பப்பட்டவங்க தான் கோடீஸ்வரரா இருக்காங்க. யாருமே எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே யாருமே வந்து பணக்காரராகவோ இல்ல ரொம்ப புகழ் பெற்றவராகவும் மாறுவது இல்லை. அதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. கஷ்டப்பட்டுத்தான் பல படிகளை ஏறி இந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க. இன்னைக்கு கூட பல கோடீஸ்வரர்கள் தங்கள் பிள்ளைகளை அப்படித்தான் வளர்க்குறாங்க. ஏன்னா செல்வத்துடன் புகழ் அந்த ரொம்ப மேல இருக்கிற நிலையிலேயே அவங்கள வளர்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, துன்பங்கிறது தெரியாது. அதனால முதல்ல அவங்கள கொண்டு போய் சாதாரண நிலையில ஒரு கோடீஸ்வரர் என்ன பண்ணிடுறாருன்னா, தன்னுடைய பையனை அவர் நார்த் இந்தியன், ஆனா இங்க சவுத் இந்தியா கேரளாக்கு அனுப்பி, நீ போய் என்ன பண்ணுவியோ தெரியாது, உங்ககிட்ட இவ்வளவு ஒரு 500 அந்த அவ்வளவுதான் கொடுத்தாரு. அவர் வந்து ட்ரெயின்லயே லாஸ்ட் கிளாஸ் அதுல பயணம் பண்ணி ஒரு சாதாரண ஒரு இதுல பயணம் பண்ணி அங்க கேரளால வந்து இறங்கிட்டாரு. ஆனா அவருக்கு புது இடம், எங்க போறது, பாஷையும் தெரியாது, என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. ஆனா அவரோட தோற்றம் பார்க்கும்போது ஒரு பணக்கார லுக் இருக்கு. அப்போ ஒரு ஹோட்டல்ல போய் எனக்கு வேலை வேணும்னு கேக்குறாரு. அவரை பார்த்துக்கிட்டு ஒரு பரிதாபப்பட்டு, சரிப்பா நீ வந்து சர்வரா வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி, அப்ப டேபிள் எல்லாம் தொடச்சு சர்வ் பண்ற வேலையை பண்றாரு. ரொம்ப நாள் ஒரு 2 மாசம் கழிச்சு ஒருத்தர் வர்றாரு அந்த ஹோட்டலுக்கு. அப்போ இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு அடையாளம் கண்டு, இவர் அந்த பணக்காரரோட பையன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்றாரு. அவர் நான் தான் அனுப்பி வச்சேன்னு சொல்லி. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, இந்த சாதாரண நிலையில எப்படி அப்பா கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு படிப்பினை அவருக்கு கிடைச்சது. அது மட்டுமல்ல, உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு. ஏன்னா மக்கள்ல பலவிதம் இருக்கிறாங்க. ஒரு பணக்காரனா இருக்கும்போது தானா மரியாதை வரும், ஆனா ஒரு ஏழையா இருக்கும்போது எப்படி மரியாதை கொடுக்கறாங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. அப்ப இங்க ஏன் இதை பேச வர்றோம் அப்படின்னா, முழுமுதற் கடவுளின் கருணையின்றி வாழ்வில் வெற்றியடைவது கடினம். மனிதன் நினைக்கிறான், இறைவன் முடிக்கிறான். சோ மனிதன் வந்து என்னதான் நினைத்தாலும் முடிக்கிறது யாரு? இந்த 5 காரணிகள் தேவைப்படுதுன்னு பகவத்கீதையில படிச்சிருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா அவனுக்கு பல வேறு முயற்சிகள் வேணும், விருப்பம் வேணும், அப்புறம் இடம் வேண்டும். சோ அப்போ இந்த விருப்பம் அப்படிங்கிறது எப்படி நிறைவேற்றப்படும் அப்படின்னா பகவானாலதான் நிறைவேற்றப்படும். பகவான் அனுமதி கொடுத்தால் அன்றி அவனுடைய ஆசைகள் அதாவது விருப்பங்கள் எதுவும் நிறைவேறாது. என்னதான் முயற்சி எடுத்தாலும் பகவான் கடைசியில அனுமதி கொடுக்கணும். உபத்ரஷ்டா அனுமந்தா பர்த்தா போக்தா மகேஸ்வர, உள்ள இருக்கிற பரமாத்மா அனுமதி கொடுத்தால் தான் நடக்கும். நான் வந்து பல புண்ணியங்களை பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு தானா கிடைக்கும், அதனால பகவானை வழிபட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட சில சமயம் கிடைக்குது. ஏன்னா உள்ள இருந்து பரமாத்மா அனுமதி கொடுக்கிறார் புரியாதவங்களுக்கும். அப்போ புரிஞ்சவங்களுக்கும் பகவானோட அனுமதி கிடைச்சால்தான், பக்தியில இருக்கிறவங்களுக்கும் பகவானோட அனுமதி கிடைச்சாதான் அந்த நிகழ்வு, எந்த நிகழ்வானாலும், ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, ஒரு பிசினஸ்ல சக்சஸ் ஆனாலும் சரி, அவனுக்கு தோல்வியுற வேண்டும் என்றாலும் சரி, அதுக்கு பகவான் தான் பல தேவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும். சோ கடைசியில பரமாத்மாவோட அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது.
நாம வேணா நினைச்சுக்கலாம் என்னோட முயற்சினால் இது நடந்ததுன்னு, கற்பனை வேணா பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு யார் காரணம்? பகவான் தான் காரணம். ஒவ்வொரு செகண்டும் பகவான் தான் அனுமதி கொடுக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றார், நான் அனுமதிப்பவனாக இருக்கின்றேன், சாட்சியாக இருக்கின்றேன். உபதிரஷ்டா அனுமந்தா பர்த்தா போக்தா மகேஸ்வர. அவர் வந்து சைலண்டா உள்ள சாட்சியா இருக்கார், அனுமதியும் கொடுக்கிறார். நம்ம விருப்பங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கிறார். அதனாலதான் நாமெல்லாம் வாழ்வுல நினைச்சதை நடத்திட்டு இருக்கோம். ஆனா ஒருத்தன் புண்ணியம் எல்லாம் பண்ணிட்டேன் தானா நடக்கும் அப்படின்னாலும் அது நடக்காது. பகவான் அனுமதி கொடுத்தால்தான் அது நடக்கும். இத வந்து நம்ம ஸ்ட்ராங்கா ஏத்துக்கிட்டா மட்டும்தான் பக்தியில முன்னேறுவோம். இங்க வந்து அன்னையான சுனிச்சி தன் சக கிளத்தி சுருச்சி கூறிய முழுமுதற் கடவுளை துருவன் வணங்க வேண்டும் என்பதனை அப்படியே ஏற்றுக்கொண்டாள். சோ இங்க வந்து முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. சுனிதி என்ன சொல்றா துருவ மகாராஜுக்கு, தன் மகனுக்கு, நீ வந்து முழுமுதற் கடவுளான பகவானை வழிபடு அப்படின்னு சொல்றா. போய் தேவர்களை வழிபடு அப்படின்னு சொல்லல. முழுமுதற் கடவுள் அப்படின்னா ஒரே ஒருவர் தான் முழுமுதற் கடவுள், பகவான் கிருஷ்ணர் மட்டும்தான் முழுமுதற் கடவுள். போய் முருகரை வழிபடு, இல்ல போய் விநாயகரை வழிபடு, போய் சிவனை வழிபடு, பிரம்மாவை வழிபடு, இல்ல 8 பாலர்களை வழிபடு, கந்தர்வர்களை வழிபடு, இல்ல கருப்புராயனை வழிபடு, இப்படி எல்லாம் சொல்லல. அவ வந்து ஸ்ட்ராங்கா சொல்றா, முழுமுதற் கடவுளை நீ போய் தியானம் பண்ணு அப்படின்னு. சோ ஒரு தாயாக அவள் சிறந்த அறிவுரையை கூறியிருக்கிறாள். இதுதான் நம்ம எல்லாருக்கும், ஒரு தாயாகவோ தந்தையாகவோ குருவாகவோ இருப்பவர்கள் என்ன செய்யணும்? தன் குழந்தைகளுக்கு நல்வழி காட்ட வேண்டும். எப்படி நல்வழி காட்டுறது? முழுமுதற் கடவுளை அடையாளம் காண்பிக்கணும். சோ குரு ந சஷ்யாத், பிதா ந சஷ்யாத், ஸ்வஜனோ ந சஷ்யாத், ஜனனி ந சாஷாத், தெய்வம் ந தச்சான், ந பதி சஷாஷ்யான், ந மோஷயே தியாக சமுபேத மிருத்யும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் நம்ம பகவத்கீதையில படிச்சிருக்கிறோம், சாரி பாகவதத்துல. அப்போ ஒரு குருவாகவோ தாயாகவோ தந்தையாகவோ அல்லது வழிபடும் தெய்வமாகவோ யாராக இருப்பினும் அவர்கள் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஒரு மகனுக்கோ இல்ல மகளுக்கோ இல்ல சீடர்களுக்கோ தன்னை வழிபடுபவர்களுக்கோ முழுமுதற் கடவுளை காட்டி கொடுக்க வேண்டும். இல்லைன்னா அவங்க தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது, குருவும் கிடையாது. அடிச்சு சொல்லுது வியாசதேவர், அடிச்சு சொல்றாரு பாகவதத்துல. சோ நம்மளோட தாய் தந்தையரோட கடமை என்ன? முழுமுதற் கடவுளை நம் குழந்தைகளுக்கு காட்டி கொடுக்க வேண்டும். ஒரு குருவாக இருந்தாலும் அதைத்தான் செய்யணும். ஒரு வழிபடும் தெய்வமாக தேவர்களாக இருந்தாலும் எல்லா தெய்வங்களையும் வணங்கித்தான் நம்ம கடைசியில முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை வழிபடுறதுக்கு இந்த இயக்கத்துல வந்திருக்கோம். நம்மெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள், சாதாரண அதிர்ஷ்டசாலிகள் அல்ல, பேரதிர்ஷ்டசாலிகள். எத்தனையோ கோடி சொத்து வந்தாலும் அதெல்லாம் காணாம போயிரும். இறக்கும்போது நம்ம கிட்ட வராது, திருப்பி வராது, இறக்கும்போது கொண்டு போக முடியாது. ஆனா இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது நம்மளை இதுலெல்லாம் இந்த ஜட உலக சிக்கல்ல இருந்து விடுவிக்க கூடியது. அப்போ இங்க வந்து துருவ மகாராஜா மிகப்பெரிய பக்தராக இருக்க அவங்க தாய் ஒரு காரணமாக இருக்கிறாள். தெரிந்தோ தெரியாமலோ அவங்க சிற்றன்னையான சுருச்சியும் ஒரு காரணமாக இருக்கிறாள். அப்போ சிற்றன்னை மீது அவர் வந்து பின்னாடி பகையே காமிக்கிறது இல்ல. இப்ப நிறைய பேர் வந்து வாழ்க்கையில சக்சஸ் ஆயிருப்பாங்க. எதனாலனா எதிரிகள் மூலமா. இப்போ ஒரு எதிரி வந்து நம்மளை தூண்டி விடும்போது நாம என்ன பண்றோம்? வைராக்கியமா அவங்க முன்னாடி முன்னேறி காமிக்கணும் அப்படின்னு ரொம்ப உற்சாகமா செயல்பட்டு நல்ல ஒரு நிலைக்கு வர்றோம். ஆனா இதுக்கு காரணம் நண்பன் கிடையாது. யாரு? பகைவன். ஏன்னா பகைவன் வந்து என்னை தூண்டி விட்டான் அன்னைக்கு. சோ அவனாலதான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன். இப்ப நிறைய பேர் கிருஷ்ண பக்திக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். ஆர்த்தோ அர்த்தாத்தி ஜிக்ஞாசு ஞானேச்ச பரந்தப. செல்வத்தை வேண்டுவோன் துயர் உருவோர், ஞானிகள் ஞானத்தை வேண்டுவோர், ஆர்த்தோ கேள்வியுடையோர், அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா, ஜிக்ஞாசு கேள்வியுடையோர். இவங்க எல்லாருமே இப்ப கிருஷ்ண பக்திக்கு வந்திருப்போம். இதுல 4 விதமா நான் யார் எப்படி வந்தோம்னு தெரியாது. ஆனா இதுல துயர் உருவோர் தான் அதிகமா வந்திருப்பாங்க. கேள்வி, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வருது, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வருது, ஏன் என்னை எல்லாம் இப்படி பேசுறாங்க, ஏன் எனக்கு செல்வம் வந்தா நிக்கிறது இல்லை, ஏன் எனக்கு
இப்படி துரதிர்ஷ்டமா இருக்க இப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு கிருஷ்ண பக்திக்கு கடைசியா வந்திருப்போம். சோ இது மாதிரிதான் இங்க வருத்தத்தினால் இங்க வர்றாரு துருவ மகாராஜா. முழுமுதற் கடவுளை நோக்கி தவம் பண்றதுக்காக வர்றாரு. ஏன்னா அவருக்கு இது வந்து சின்ன குழந்தைதான். ஆனா அவருக்கு வந்து இது மிகப்பெரிய துயரம். ஒரு ராஜாவா இருக்கங்காட்டி, ஒரு சத்திரியனா இருக்கங்காட்டி அவர் மனசு ரொம்ப வேதனைப்படுது. அப்பா வந்து என்னை மடியில வச்சுக்கல. இது ஒரு மற்றவர்கள் கண்ணோட்டத்துல ஒரு சாதாரண விஷயம். ஆனா சத்திரியனான துருவனுக்கு இது பெரிய விஷயம். அடுத்தது ஸ்லோகம் 20. யஸ்யாங்க்ரீ பத்மம் பரிச்சரிய விஸ்வ விபாவனாயாத்த குணாபிபத்தே அஜோ அத்யதிஷ்டத் கலு பராமேஷ்டியம் பதம் ஜிதாத்ம ஸ்வசனாபி வந்தியம். ஹரே கிருஷ்ணா. படிக்கிற மத்தச்சி படிங்க. மொழிபெயர். சுனிதி தொடர்ந்து கூறினாள், முழுமுதற் கடவுள் எண்ணுவதற்கரிய உயர்ந்தவர் ஆவார். அவரது திருவடி தாமரைகளை வழிபட்டதனாலேயே உனது கொள்ளு தாத்தாவான பிரம்மதேவன் இப்பிரபஞ்சத்தினை படைப்பதற்குரிய தகுதியினை பெற்றார். அவர் பிறப்பற்றவராகவும் உயிர்க்குலம் அனைத்திற்கும் தலைவராக விளங்குவது போன்ற மேன்மில்லை எய்தியதற்கும் காரணம் முழுமுதற் கடவுளின் கருணையே ஆகும். முழுமுதற் கடவுளின் மனதினை அடக்கி உயிர்காற்றை ஒழுங்குபடுத்தும் முறையினால் சிறந்த யோகிகளாலும் வணங்கப்படுகின்றார். பொருளுரை. சுனிதி துருவ மகாராஜாவின் கொள்ளு தாத்தாவான பிரம்மதேவனை இங்கு சான்றாக காட்டுகின்றார். பிரம்மதேவனும் ஒரு உயிர்தான் என்றாலும் தனது கடுமையான தவங்களினாலும் துறவு நெறிகளினாலும் பரமபுருஷ பகவானின் கருணையினை பெற்று உலகை படைக்கும் உன்னத நிலையினை எய்தினார். ஒருவன் தனது அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறுவதற்கு கடுமையான தவங்களும் துறவு நெறிகளும் மேற்கொண்டால் மட்டும் போதாது. முழுமுதற் கடவுளின் கருணையினையும் அவன் நம்பியிருக்க வேண்டும். துருவ மகாராஜாவின் சிற்று அன்னையினால் எடுத்து சொல்லப்பட்ட குறிப்பு இப்பொழுது அவர் அன்னையான சுனிதியினால் உறுதி செய்யப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க வந்து அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, முழுமுதற் கடவுள் எண்ணுவதற்கரிய உயர்ந்தவர், அவரது திருவடி தாமரைகளை வழிபட்டதுனாலதான் உங்க தாத்தாவான பிரம்மதேவர். ஏன்னா இங்க பரம்பரை பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவர்ல இருந்துதான் இவங்க உத்தானபாதன் இவங்க எல்லாம் வர்றாங்க. இது ஒரு 4-5 தலைமுறைக்குள்ளதான் இருக்கும். அப்போ இங்க வந்து 4வது தலைமுறை தான் இவரு. அப்போ பிரம்மதேவர் வந்து சிறந்த தவசி. அவர் வந்து பகவான் முழுமுதற் கடவுளை வேண்டினதுனாலதான் பிரம்மதேவருக்கு படைக்கும் தொழிலை கொடுத்து உள்ளெல்லாம் வேதங்களின் ஞானத்தை புகட்டினார் அப்படின்னு நாம பார்த்தோம். அப்ப இங்க வந்து பிறப்பற்றவர் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு எல்லாம் குழப்பலாம். பிரம்மதேவர் அவரது நாபிக்கமலத்தில் ஸ்வயம்புவாக பிறந்தார், விஷ்ணுவோட நாபிக்கமலத்துல. அப்ப எப்படி பிறப்பற்றவர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, பிரம்மதேவர் வந்து மிக உயர்ந்த பக்தர். படைப்புக்காக அவர் முக்குணங்கள்ல செயல்பட வேண்டி கட்டாயம் அவருக்கு இருந்ததோ தவிர ஏன்னா அவர் 14 லோகத்தில் மிக உயர்ந்த லோகமான சத்தியலோகத்தின் அதிபதி, தலைவர். அப்ப எப்பொழுதும் பகவானோட சேவையில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். இப்ப படைக்கும் தொழிலை செய்யும் போது கூட அவர் பிரேயர்ல பார்த்தோம் அப்படின்னா, பிரம்மதேவரோட பிரேயர்ல பார்த்தோம் அப்படின்னா, அவர் எனக்கு வந்து இந்த படைக்கும் தொழிலை செய்யறதுனால எனக்கு போய் அந்த அகங்காரம் என்னுள் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிட்டு தான் பண்றாரு. சோ அவர் ரஜோகுணத்திலையும் சில சமயம் தமோ குணத்திலையும் ஈடுபட்டு, ஏன்னா அவர் படைப்பது அப்படிங்கிறது உத்தமமான படைப்பு கிடையாது. ஜட உலக படைப்பு அப்படிங்கிறது தான் கீழ்த்தரமான படைப்பு. அதனால பகவான் நேரடியாக அவர் ஈடுபடவில்லை. பிரம்மாவின் மூலமாக அவர் அந்த படைப்பை ஏற்படுத்துறார். அப்ப பிரம்மா வந்து சில சமயம் ரஜோ குணங்கள்ல கீழான இழிந்த ஜீவராசிகளை கொண்டு வரார். பன்றி, பிசாசுகள், பேய்கள், அந்த மாதிரி சில படைப்புகளை மேற்கொள்கிறார். அப்போ அவர் வந்து எப்போ பிரம்மலோகத்துல தவம் பண்ணிட்டே இருக்கார். தவம் பண்ணி அப்புறம் பிரம்மலோகம் அழியும் போது அவர் பகவான்கிட்டயே போயிடுறார். பிரம்மதேவருக்கு அதனாலதான் பிறப்பற்றவர்
அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவர் வந்து மிக உயர்ந்த நிலையில சத்தியலோகத்துல இருக்கிறதுனால எப்போ தவத்துல ஈடுபடுறார், பகவானோட சேவையில ஈடுபடுறார், பிற உயிர்களுக்கு நன்மையே செய்யறார். ஆனா அவர் வந்து இந்த மாதிரி படைப்பை நான் ஏற்படுத்த வேண்டி இருக்கே அப்படின்னு கவலைப்பட்டு அதுக்காகவும் பிரார்த்தனை பண்றார். அப்ப அவருடைய மனது எப்படிப்பட்டது பாருங்க. இப்ப இங்க சுனிச்சி துருவ மகாராஜனின் கொள்ளுத்தேத்தரான பிரம்மதேவரை எடுத்துக்காட்டா சொல்றான். அவர் வந்து கடுந்தவம் செஞ்சு துறவு நெறிகளை எல்லாம் மேற்கொண்டதுனாலதான் பகவானோட கருணையை பெற்றார் அப்படின்னு. இப்போ ஒருவன் தனது அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறுவதற்கு கடுமையான தவங்களும் துறவு நெறிகளையும் மேற்கொண்டால் மட்டும் போதாது. ஏன்னா தானம், தவம், யாகம் அதெல்லாம் எப்பவுமே நிறுத்தப்படக்கூடாது. எந்த யுகத்திலயும் சரி நிறுத்தப்படக்கூடாது. ஆனா அது மட்டுமே செஞ்சா போதுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் மேல முக்கியமான அதுல தீம் என்ன அப்படின்னா பகவானுடைய கருணையை நம்பி இருக்க வேண்டும். இப்போ ஞானிகள் என்ன ஞானத்துல ஞான யோகிகள் ஞானத்தின் பாதையில இருந்தாலும், கர்ம யோகிகள் கர்மத்தின் பாதையில் இருந்தாலும், அஷ்டாங்க யோகிகள் யோகத்தின் பாதையில் இருந்தாலும், தியான யோகிகள் தியானத்தின் பாதையில் இருந்தாலும், அதெல்லாம் சக்சஸ் ஆகறதுக்கு பக்தி என்கின்ற ஒரு சிறு அளவாது இருந்தால் மட்டுமே அது எல்லாமே சக்சஸ் ஆகும். சோ அந்த இடத்துல பக்தி யோகம், பகவானை பற்றிய நம்பிக்கையோ பகவானுடைய கருணையோ இல்ல அப்படின்னா கர்மயோகம் சரி, ஞான யோகம் சரி, அஷ்டாங்க யோகம், ஹட யோகம், தியான யோகம் அது எல்லாமே வெற்றி பெறாது. அதுல வெற்றி வேணும்னா கூட பகவானோட கருணை இருக்கணும். அப்ப பகவானை நம்பி இருக்க வேண்டும். அவர் கருணை நம்பி இருந்தால் மட்டுமே. ஆனா பக்தி யோகிகள் என்ன பண்றாங்க, முழுக்க முழுக்க பகவானின் கருணை 100% நம்பி இருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய சக்தியை நம்புறதில்ல. நானாக இல்லை, நான் இறைவனால் ஆட்கொள்ளப்படுகிறேன், நான் அவர் கையில ஒரு பொம்மலாட்ட கருவி, என்னை அவர் இயக்குகிறார் அப்படின்னு ஒரு பக்தன் முழுசா நம்புறான். அதனால எந்த ஒரு செயல் வினையும் அவனுக்கு கிடைக்கிறது கிடையாது. ஆனா மற்ற யோகிகள் என்னோட முயற்சியால பண்றேன். ஏன்னா இங்க எல்லாமே பகவானோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எந்த ஒரு சிறு பொருளாகட்டும், யானையாகட்டும், திமிங்கலமாகட்டும், எல்லாமே பகவானுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இந்த உலகமே இயங்குது, பிரம்மாண்டம் இயங்குது அப்படின்னா பகவானோட கண்ட்ரோல்ல தான். சின்னதுல இருந்து பெரியது வரைக்கும் எல்லாமே அவரோட கண்ட்ரோல்ல தான். அவர் கட்டுப்பாடு இல்லாம எதுவுமே கிடையாது. அப்போ என்னை நான் அவரிடம் கொடுத்து விட்டால் அவர் என்னை இயக்குகிறார். இல்ல நான் தான் என்னை வந்து ஆட்கொள்கிறேன், நான் தான் என்னை இயக்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் அகம் அமைதி, அவங்க அந்த நிலையில தான் இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து அஹ் அந்த ரிஷிகேன சேவனம் பக்தி ருச்சியதே அந்த நிலைக்கு வர்றது இல்லை. என்னுடைய புலன்களை பகவான் தான் கட்டுப்படுத்துகிறார் அப்படிங்கறதுல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நான் தான் கட்டுப்படுத்துறேன் பாரு, நான் தான் இந்த வேலை செய்யறேன், என் கால் என்னாலதான் இயங்குது, என் கை என்னாலதான், நான் தான் தூக்குறேன், இந்த லாபம் என்னாலதான் வந்தது இந்த ஃபேக்டரியில. அவங்க எல்லாம் கற்பனை பண்ணிப்பாங்க. சோ மனோ கற்பனை அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு பூனை கண்ணை மூடிட்டு இந்த உலகம் இருட்டு அப்படிங்கிற மாதிரி. சோ அவங்களுக்கு அந்த அளவுதான் நாலேஜ் இருக்கு. அடுத்தது ஸ்லோகம் 21. ததா மனுர்வோ பகவான் பிதாமகோ யம் ஏக மத்யா புருதர்ஷினை மகைஹ இஷ்ட்வாபி பேதே துரலாபம் அந்யதோ பௌமம் சூகம் திவ்யம் அதாபவர்க்கியம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. சுனிதி தன் மகனிடம் அறிவிக்கின்றாள், உனது தாத்தாவான ஸ்வயாம்புவ மனு மிகப்பெரிய வேள்விகளுடன் தான தர்மங்கள் செய்து இடையறாத பக்தியுடன் முழுமுதற் கடவுளை துதித்து திருப்திப்படுத்தினார். இவ்வழியில் செயல்பட்டே அவர் பௌதீக இன்பங்களில் மிகப்பெரிய வெற்றியும் பிறகு முக்தியும் பெற்றார். இவையெல்லாம் தேவர்களை வணங்குவதனால் பெறக்கூடியவை அன்று. பொருளுரை. வாழ்க்கையில் ஒருவனது வெற்றி என்பது இப்பிறவியில் இவ்வுலகில் அவன் பெற்ற பொருட்செல்வத்தையும் அடுத்து அவன் பெறும் முக்தியையும் கொண்டே கணிக்கப்படுகிறது. இவ்வெற்றி முழுமுதற் கடவுளின் கருணையினால் மட்டுமே அடையக்கூடிய ஒன்றாகும். ஏகமத்யா என்னும் வார்த்தைக்கு பொருள் எந்தவித மாற்றத்திற்கும் இடங்கொடாது பகவான் மீது தன் மனதினை செலுத்துவது என்பதாகும். இவ்வாறு கவனம் சிதறாது பரமபுருஷ பகவானை வழிபடுவது அனன்யபாக் என்று பகவத்கீதையிலும் கூறப்பட்டிருக்கிறது.
அது வேறு எந்த வழியிலும் கிடைத்தற்கரியது என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வேறு எந்த வழியிலும் என்பது தேவர் வழிபாட்டை குறிக்கிறது. மனு பெற்ற வளங்களுக்கு காரணம் பகவானின் உன்னத தொண்டில் அவர் இடையறாத நம்பிக்கை கொண்டதே காரணம் என்று இங்கே சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொருள் இன்பம் வேண்டி பல தேவர்களையும் வழிபடுபவன் மதியினை இழந்தவனாகவே கருதப்படுகிறான். பொருள் இன்பம் வேண்டுபவனும் கூட பரமபுருஷ பகவானை இடையராது வழிபடலாம். மேலும் விடுதலையை மட்டுமே வேண்டி பரமபுருஷ பகவானை வழிபடுபவர்களும் தங்கள் வாழ்க்கை லட்சியத்தினை நிச்சயம் அடையலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. So, இங்க வந்து சுனிதி தன் மகனிடம் சொல்றா, ஸ்வயம்பு மனு மிகப்பெரிய வேள்விகளுடன் தான தர்மங்கள் செய்து இடையராத பக்தியுடன் முழுமுதற் கடவுளை துதித்து திருப்திப்படுத்தினார். இப்ப நாமெல்லாம் சொல்லுவோம், உங்க தாத்தா அப்படி இருந்தாரு, உங்க அப்பா அப்படி இருந்தாரு, சோ அவங்கள மாதிரி நீ இருக்கணும். நல்ல செயல்களை எல்லாம் நாம எப்படி சொல்லுவோம் ஒரு குழந்தைக்கு, அவங்க எல்லாம் இப்படி இருந்தாங்க, அதனால அவ்வளவு சிறப்பா இருந்தாங்க, எல்லாரும் மதிச்சாங்க அவங்கள அப்படின்னு. அது போல இங்க அவங்க தாத்தாவை சுயம்பு மனுவை சொல்லி சொல்றா அவங்க அம்மா. அப்போ இந்த வழியில் செயல்பட்டே அவர் பௌதீக இன்பங்களில் மிகப்பெரிய வெற்றியும் பிறகு முக்தியும் பெற்றார். இப்ப நாம எல்லாம் எதுக்காக இந்த பௌதிக உலகுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, இன்பத்தை அனுபவிப்பதற்கு, அதாவது இந்த பௌதிக இன்பங்களை அனுபவிப்பதற்கு வந்திருக்கிறோம். அதுக்கு பகவான் வந்து தடா சொல்றது கிடையாது. அனுபவிக்கணுமா, சரி அனுபவி அப்படின்னு சொல்லிதான் நம்மளுக்கு வேதங்கள் மூலமா அந்த நம்மளுக்கு இந்த 4 விதமான இதை தந்திருக்கார். அறம், பொருள், இன்பம், வீடு, பேரு அப்படின்னு சொல்லி. சோ நம்ம வந்து அந்த புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த புருஷார்த்தங்களை கடைபிடித்து அனுபவிக்கணும்னா ஒரு லிமிட்டா பவுண்டரி இருக்கு அதுக்கு. அது தாண்டாம அனுபவிக்கணும். அனுபவிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் எனக்கு கை கால் உடம்பு கிடைச்சிருக்கா, அதை எப்படி வேணா அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லி மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி ஒரு மிக்சி கொடுக்கும்போது அதுக்கு ஒரு மேனுவல் கொடுக்குறாங்க, அது போல இந்த உடம்பு கொடுக்குறப்பவே நம்மளுக்கு வேத சட்டங்கள் முறையாக நீ அனுபவிச்சுட்டு என்கிட்ட திரும்பி வா, வீடு பேரு. அப்போ தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. தர்மத்தின்படி நம்ம வந்து சமய சடங்குகள்ல ஈடுபட்டு, அர்த்த அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிற முறையா சம்பாதிக்கணும். காம அப்படின்னா அதை வச்சு நம்ம அனுபவிக்கணும். மோக்ஷ அப்படின்னா அனுபவித்து முடிச்சுட்டு நாம பகவான்கிட்ட திரும்பி போகணும். அதைத்தான் நாம பார்க்கணும். ஆனா இந்த காலத்துல என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் விட்டுறாங்க, அர்த்த காமத்தை மட்டும் கடைபிடிக்கிறாங்க. சோ அர்த்தம் எப்படியாவது சம்பாதிக்கணும். அது அர்த்தம் அப்படின்னா முறையான வழியில கிடையாது, முறை கெட்ட வெளியில எல்லாம் சம்பாரிச்சு கண்ட மேனிக்கு அனுபவிச்சு எய்ட்ஸ் ஹெச்ஐவி அது இது எல்லாம் வாங்கி கட்டிட்டு அப்புறம் நரகத்துக்கு போகணும். மோட்சம் கிடையாது, நரக அப்படிங்கிற நிலையில தான் மக்கள் இப்ப செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா யார் ஒருவர் இங்க வர்றோமோ அவங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பும் கொடுக்கிறார். உள்ள இருந்து பரமாத்மாவா அதுக்கு வழியும் காட்டுறாரு. அப்ப இந்த இன்பங்கள், பௌதிக இன்பங்களையும் கிடைக்கணும் அப்படின்னா பகவான் என்ன சொல்றாரு, அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். அப்போ பௌதீக இன்பம் வேண்டும் என்றாலும் அகாம சர்வ காமோவா, காமமே இருந்தாலும் ஆசைகள் இருந்தாலும், சர்வ காம ஆசைகளே இருந்தாலும், முக்தி வேண்டும் என்றாலும், மோக்ஷம் வேண்டும் என்றாலும், மோக்ஷ காம அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரி தீவிரேன பக்தி யோகேன, தீவிரமாக பக்தி செய்து, யாரிடம், பகவான் விஷ்ணுவிடம், முழுமுதற் கடவுளிடம் தான் பக்தி செய்யணுமே தவிர தேவ வழிபாடு கிடையாது. தேவ வழிபாட்டை பற்றி இங்க பேசப்படவே கிடையாது. இப்ப பாகவதத்தை எடுத்துட்டீங்கன்னா தேவர்களை வழிபடுன்னு எந்த ஒரு இடத்திலும் சொன்னது கிடையாது. அப்ப முழுமுதற் கடவுள் பகவானைத்தான் வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒவ்வொரு இதுலயும் பாகவத்துல நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பொருளின்பம் வேண்டி பல தேவர்களை வழிபடுபவன் மதியினை இழந்தவன். அந்த வந்த பலம் தேசாம் தத்பவதி அல்பமேதசாம். அல்பமேதசம்னா சிற்றறிவுடையவன். ஏன்னா சிறு பலன்களை வேண்டி தேவர்களை வழிபடுறவங்க கண்டிப்பா அது வந்து ஒரு சோப்பு குமிழ் மாதிரி, அந்த பலன் எல்லாம் சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். தேவர்கள் கொடுக்கறதெல்லாம் வந்து நம்மளுடைய புண்ணிய பலன்களை தான் கொடுப்பாங்களே தவிர அவங்க சொந்தமாக உற்பத்தி பண்ணி நம்மளுக்கு பலன்களை கொடுக்க மாட்டாங்க. இப்ப பேங்க்ல போய் நம்ம காசு போட்டு வச்சிருக்கிறோம், நம்ம பேங்க்ல போய் எடுக்கிறோம்னா நம்ம காசு தான் எடுக்கிறோம்.
அதுக்காக அந்த பேங்க் கிளர்க்க போய் ஐயோ கடவுளே நீதான் கொடுத்த அப்படின்னு அவர் காலை பிடிச்சு நாம நன்றி சொல்ல மாட்டோம். சோ உரிமையை நாம் எடுத்துட்டு வருவோம். அது போல தேவர்களுக்கு கொடுக்க வேண்டியது அவர்கள் பொறுப்பு. அதனால தேவர்களையே முழுமுதற் கடவுளா நினைச்சு வழிபடுறவங்க அல்பமேதசாம், சிற்றறிவுடையவர்கள். அப்ப இது வந்து முட்டாள்கள் தான் தேவ வழிபாட்டுல ஈடுபடுவாங்க. ஆனா மதியுடையவன் வித்யா அவன் என்ன பண்ணுவான்னா, அறிவுடையவன் முழுமுதற் கடவுளை வேண்டுவான். இங்க வந்து அதான் சுருச்சி சொல்றாங்க தன்னோட குழந்தைக்கு, நீ வந்து முழுமுதற் கடவுளிடம் சரணடை அப்படின்னு சொல்லி அதையே தான் மேற்கோள் காட்டுறாங்க. பிரம்மதேவரான உன்னோட தாத்தாவும் முழுமுதற் கடவுளை திருப்திப்படுத்தினார், சுயம்பு மனுவும் அதைத்தான் பண்ணினார் அப்படின்னு அவங்க வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் காட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப விடுதலையை மட்டுமே வேண்டி பரமபுருஷ பகவானை வழிபடுபவர்களும் தங்கள் வாழ்வின் லட்சியத்தினை நிச்சயம் அடையலாம். அப்போ முழுமுதற் கடவுளை நம்ம வந்து வேண்டும் போது எல்லா பலனும் நம்மளுக்கு ஒருங்கே கிடைக்குது. எப்படி நம்ம பகவத்கீதையில பாக்குறோம். அந்த 9வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் இல்லைங்களா பகவத்கீதையில. எத்தனாவதுல மாதாஜி? 22ங்களா? அத்தியாயம் 9ல अनन्या चिन्तयन्तो माम् अनन्य चिन्तयन्तो माम् ये जनां पर्युभाषते तेषां सततयुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. 9:22 अनन्य चिन्तयन्तो माम् ये जनां पर्युभाषते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. அப்போ இருப்பவற்றையும் பாதுகாத்து நம்மளுக்கு இல்லாதவற்றையும் கொடுக்கிறார். சோ எல்லா விதத்திலும் நம்மளை பாதுகாக்கிறார். அப்ப பௌதிக இன்பம் நம்மளுக்கு கிடைக்காது முழுமுதற் கடவுளை வேண்டினா அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது. அதையும் தர்றார். ஏன்னா பக்தர்கள் இரு வழியிலும் பாதுகாக்கப்படுகிறார்கள். பௌதிகமாகவும் சரி ஆன்மீகமாகவும் சரி. நம்மளை ஓட்டாண்டியாக்கி உட்கார வைக்கிறதுல கிருஷ்ணர் வேலை. சில சமயங்கள்ல நாம எல்லை மீறி போகும்போது அதை தட்டி நம்மளுக்கு பறிச்சிடுறார். ஏன்னா அதை பறிச்சாதான் நீ என்கிட்ட வருவ அப்படின்னு சொல்லி. சோ ஸ்ரீல பிரபுபாதர் எப்பொழுது பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரான தன் குருவை பார்த்தாரோ அப்பவே அவர் சொல்லிட்டார், நீ வந்து இந்த இயக்கத்துல ஈடுபடணும், நீ உனக்கு ரொம்ப நல்ல ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கிறதுனால நீ பிரச்சாரம் பண்ணணும், வெளிநாட்டுல போய் பிரச்சாரம் பண்ணணும்னு. ஆனா அவர் மனசுல அது ஆழமாக ஆணி அடிச்ச மாதிரி நல்லா பதிஞ்சிருச்சு. சோ தன்னோட குருவின் இதுக்கு பாத்தீங்கன்னா அவர் தன்னோட வாழ்நாள்ல குருவை 2-3 முறை தான் பார்த்திருக்கார். ஆனா முதல் முறையிலேயே பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுவாமிகள் அவருக்கு சொல்லிட்டார். அப்ப ஸ்ரீல பிரபுபாதர் அதையே மனசுல வச்சிட்டு இருந்தார். ஆனா அவர் தொழிலோ நல்லா ஓடிட்டு இருந்தது, நல்ல லாபம். யாராவது அந்த நேரத்துல தொழில விடுவாங்களா? அப்போ அவருக்கு என்ன ஆச்சு, திடீர்னு தொழில நட்டம், பெருத்த நட்டம். அப்ப என்ன நினைச்சாரு அப்படின்னா, ஐயோ நட்டமாயிருச்சே, இந்த சாமி என்ன எனக்கு இப்படி பண்ணுது, அப்ப இவரெல்லாம் நான் வேண்ட மாட்டேன் அப்படின்னு நினைக்கல. இது பகவானுடைய கருணை. ஏன்னா அவருக்கு நல்ல லாபம் வந்தப்போ அவருக்கு போக தோணல. ஏன்னா அதை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். நல்ல லாபம் வர்றப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் மனுஷங்களுக்கு, தொழில பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால வர்ற லாபத்துல நிறைய எடுத்து நிறைய அதெல்லாம் செலவு பண்ணி வாழ்க்கை அப்படியே நல்லா போற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ சில பிரபுபாதர் சடனா பெரிய அடி. ஆனா அவர் என்ன நினைச்சாரு, இது பகவானோட கருணை. ஏன்னா இந்த தொழிலை விட்டுட்டு போகணும்னா எனக்கு நட்டம் வந்தா தான் நான் இதை விடுவேன். அந்த நிலையில தான் என்னை பகவான் வந்து இந்த சூழ்நிலையை உருவாக்கி இருக்காருன்னு சொல்லி உடனே என்ன பண்ணார், அவரது மனைவியும் அவருக்கு ஆதரவா இல்லாதப்போ உடனே எல்லாமே பகவானோட கருணை. மனைவி ஆதரவா இருந்திருந்தா இதுக்கு வெளியில வந்திருக்க மாட்டார், சன்னியாசம் எடுத்திருக்க மாட்டார். உடனே சன்னியாசம் எடுத்து இந்த கொள்கைகளை பரப்புறதுக்காக அவர் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சார். அந்த பிரிண்ட் பண்றதுக்கான மெஷின் அவருக்கு எவ்வளவு ஒரு கடும் பாடுபட்டார். பாகவதம் பிரிண்ட் பண்றதுக்கும் சரி, அவர் கையில காசே கிடையாது. அப்போ ஒவ்வொரு பிரிண்டிங் மெஷினையும் தேடி தேடி ஒவ்வொரு அச்சகமா தேடி தேடி அவர் கால் கடுக்க ஒரு பிச்சைக்காரனை போல நிறைய பேர்கிட்ட பெக் பண்ணார். அப்போ அதெல்லாம் பண்ணிதான் இன்னைக்கு நாம சுகமா உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறோம். சோ அவர் இல்லைன்னா இன்னைக்கு நாம என்ன இருப்போம்னு தெரியாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு கருணை கொடுத்து அவர் இன்னைக்கும் இந்த புத்தகங்கள் வழியா நம்மளுக்கு அசோசியேஷன் தந்துட்டு இருக்காரு.
அவரோட அசோசியேஷன்ல தான் இப்ப போயிட்டு இருக்கு நாம. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு புதன்கிழமை பிரபு வரேனாரு. நான் அவரை கூப்பிடுறேன். ஹரே கிருஷ்ணா.